ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எஸ்எஸ்எம்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். பிடிலைட்னு ஒரு ஆப் வந்துச்சு இல்லையா, அந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்போட கான்செப்ட் தான் இந்த ஆப்பு. ஓகே, இது வந்து இப்போ லான்ச் ஆகி ஒரு 5 days இருக்கும். பேமெண்ட் வந்து வெரிஃபைடு. ஆப் வந்து நல்லா இருக்குது. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட வெளில வர முடியும். ஸோ இதில் சம் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராஃபிட்டோட வெளில வரலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்துட்டு என்னோடய லிங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என் சைடு போனஸ் 100 rupees இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் இருக்கும். அது கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியும் உங்கள் ஜிபே நம்பரும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் என் போனஸ் சென்ட் பண்ணுவேன். பட் பிஃபோர் தட் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இது வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான பாப்பப். உங்களுக்கு வேணும்னா சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கிளிக் கேன்சல் இருக்குல்ல, இது கொடுத்து கேன்சல் பண்ணிட்டுங்க. இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, லிமிட்டட், ஆக்டிவிட்டின்னு 3 இருக்கும். இதில் இந்த ப்ரைமரியில் நிறைய இருக்கும். உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் வராது. சரியா? இந்த ஆப் வந்து இதில் 48 நாள் ரெவன்யூ டேஸ் போட்டிருக்காங்கண்ணா, அந்த மாதிரி 48 நாள் கண்டிப்பாக ஆப் ரன் ஆகாது. இந்த ஆப்பு மேக்ஸிமம் இன்னும் 20 நாள் மட்டும்தான் ரன் ஆகும். சரியா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஆப் விட்டு வெளில வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ரெவன்யூ வரும்னு நினச்சிட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணாதீங்க. எதுவுமே உங்களுக்கு வராது. சரியா? ஆனால் நம்ம இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கினா மட்டும்தான் இதுக்கு அடுத்தடுத்து இந்த லிமிட்டட்லேயும் ஆக்டிவிட்டியும் நம்மளால் வாங்க முடியும். அதுக்காக அந்த எலிஜிபிலிட்டிக்காக நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கணும். போட்ட அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அது நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரைமரியில் இந்த 350 ரூபா இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா இப்போ இதில் விஐபி 0ன்னு இருக்கா, அது நீங்கள் வாங்கின அப்புறம் விஐபி 1ன்னு மாறிடும். விஐபி 1 ஆனதுக்கப்புறம் இந்த லிமிட்டட் வந்தீங்க அப்படின்னா இதில் விஐபி 1ல் 2 ப்ராடக்ட் இருக்கா, மிச்சதெல்லாம் வந்துட்டு விஐபி 2, 3 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. விஐபி 1ல் மொதல் 2 ப்ராடக்ட் இருக்கா, இந்த 2 ப்ராடக்ட் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு 150 ரூபா, அதில் டெய்லி இன்கம் 100 ரூபா 3 நாளைக்கு வரும். அடுத்து வந்துட்டு 600 ரூபா ப்ராடக்ட்டு, டெய்லி இன்கம் 180 ரூபா 5 நாள் வரும். சரியா? ஸோ இந்த 2 ப்ராடக்ட் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இதில் டோட்டல் இன்கம் வந்துட்டு ஒரு 1200 கிட்ட நமக்கு வரும். ஸோ ஓகேயா? இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெவன்யூ டேஸ் 30 நாள் 34 நாள் இந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் வாங்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இந்த ப்ரைமரியில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்டும் லிமிட்டடில் இருக்கிற இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ நம்ம வாங்கணும். ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட்டுமே சேர்த்து இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா வரும். சரியா? ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்து எக்ஸ்ட்ராவாக 100 rupees ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அது இல்லாமல் ஏன் சரி போனஸ் நான் 100 ரூபா தருவேனா, ஸோ 200 ரூபா இப்போதைக்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக. அடுத்தது இந்த ஆக்டிவிட்டி இன்றைக்கி டேட் வந்துட்டு செப்டம்பர் 18. ஓகேயா? இதுலேருந்து 10 நாளைக்குள்ள ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று லான்ச் ஆகும். அது வந்துட்டு 3 நாளோ இல்லை 4 நாள் அந்த மாதிரி வேலிடிட்டியில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டியை நம்ம வாங்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வரும். சரியா? ஸோ அந்த ஆக்டிவிட்டி மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து வர ஆக்டிவிட்டி வாங்கணுமா வேணாமாங்கிறது நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்காம யாரும் அந்த ஆக்டிவிட்டி வாங்காதீங்க. சரியா? அது ப்ராஃபிட் வரும்னா நான் சொல்கிறேன், நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த வர ஒரு ஆக்டிவிட்டியோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஆல்ரெடி நம்ம 200 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா மேலே வந்துட்டு நமக்கு ஒரு 200-300 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகேயா? ஸோ அது வேணும்னா வாங்கிக்கலாம். அது அந்த டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு செப்டம்பர் 30க்கு அப்புறம் பார்க்குறீங்க, ஒரு 10 நாள் கழித்து ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத தயவு செஞ்சு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா யார்கிட்டயாச்சும் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. இல்லை நிறைய யூடியூபர்ஸ் தமிழில் இருக்காங்க, கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஹிந்தியில் டெலகிராம் சேனல்ஸ் நிறைய இருக்கும். அதில் தப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்ன்ட்டு தப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக கைடன்ஸே அதில் இருக்காது. அதை பார்த்துட்டு அமௌண்ட் வரும்னு நம்பி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஏன்னா அவங்க பேமெண்ட் ப்ரூஃபும் அதில் போடுவாங்க. சரியா? அதை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லிங்க் யாரோடதோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
சரியா? அது இந்த ஆப்புன்னு கிடையாது. அது லாங் டேர்ம் ஆப்பாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் ஆப்பாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த லிங்க் அந்த சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்சன்டேருந்து நீங்கள் லிங்க்கே எடுக்கணும். இல்லைனா லிங்க் எடுக்காதீங்க. நிறைய ஆப்பில் அந்த சுப்பீரியர்கிட்டேருந்து கான்டாக்ட் போனால் தான் உங்களுக்கு மேனேஜர் சைட்லேருந்து சப்போர்ட் வரும். சரியா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்ஸ் எங்கேயும் எடுக்காதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் எங்கே வருதோ அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து மட்டும் லிங்க் எடுங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம டோட்டலாக 1100 போடுற மாதிரி இருக்கும். 1200 நமக்கு வரும். சரியா? இதில் விட்ராவல் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவல் 200. டேக்ஸ் வந்து 5% டேக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி விட்ரா பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு டெய்லி 100 வரும் மொதல் ப்ராடக்ட்டில் 3 நாளைக்கு. அடுத்து இதில் 180 வரும். இப்போ நமக்கு மினிமம் விட்ராவல் 200. சரியா? ஸோ 5 நாள் நம்ம விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி விட்ரா பண்ணணுன்னா மொதல் 2 நாள் வந்து நீங்கள் 280 வரும். ஸோ 280 விட்ராவல் கொடுத்துருங்க. அடுத்து 3ஆவது நாள் வந்து 240 விட்ராவல் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் இன்கம் ஸ்டாப் ஆகிடும். இந்த 3 நாள் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்போ மொதல் 2 நாள் நம்ம 280 விட்ரா போட்டுட்டு 3ஆவது நாள் நம்ம 280 விட்ராவல் போட்டுட்டோம் அப்படின்னா 4ஆவது நாள் நம்ம விட்ரா போடும்போது நம்ம வாலெட்டில் இந்த 180 மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ மினிமம் விட்ராவல் 200. நம்மளால் 4ஆவது நாள் விட்ராவல் போட முடியாது. ஓகேயா? அதுக்கு தான் 3ஆவது நாள் நீங்கள் 240 விட்ராவல் போட்டிங்க அப்படின்னா மிச்சம் 40 இருக்குமா? ஸோ அந்த 40 20 மட்டும் எடுத்துகிட்டு 4ஆவது நாள் இதில் 180 வருமா? மிச்சம் வாலெட்டில் 40 இருக்கும். அதுலேருந்து 20 எடுத்து இதில் 200 மட்டும் விட்ராவல் போடுங்க. திரும்ப 5ஆவது நாள் 180 இன்கம் வருமா? வாலெட்டில் ஆல்ரெடி 20 இருக்கும். ஸோ 200 சேர்த்து 5ஆவது நாள் விட்ராவல் போடுங்க. இப்படி நீங்கள் விட்ராவல் போட்டால் மட்டும்தான் 5 நாள் நம்மளால் விட்ராவல் போட முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நாள் 280 விட்ரா பண்ணணும், 2ஆவது நாள் 280 விட்ராவல் போடணும், 3ஆவது நாள் 240 போடணும், 4ஆவது நாள் 200 போடணும், 5ஆவது நாள் 200 போடணும். இப்படி போட்டால் தான் நம்மளால் 5 நாள் விட்ராவல் கொடுக்க முடியும். அப்போ தான் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நமக்கு அமௌண்ட்டு டெய்லி இன்கமாக வரும். சரியா? அந்த 5 நாள் மட்டும் இன்கம் எடுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். இந்த மாடல் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு ப்ராஃபிட்டோட வெளில வர முடியும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ என் சைட் போனஸ் 100 ருபீஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மெசேஜ் பண்ணி போனஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.